வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆட்டிசம் ஓடிடி சேனல். நான் டாக்டர் ராதா பாலச்சந்தர், டைரக்டர் ஆஃப் கிட்ஸ் கேர் ரிஹாப் சென்டர், பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், ஆட்டிசம் தெரபிஸ்ட், பிரைன் ஜிம் ட்ரெய்னர். நான் இந்த துறையில் 20 வருட காலமாக இருக்கிறேன். நாம் ஆட்டிசம் ஓடிடி சேனலில் போன நிகழ்ச்சியில் ஆட்டிசத்தினுடைய காரணங்கள், அதுக்கப்புறம் பொது இடத்துல ஆட்டிசம் குழந்தைங்க வந்து கத்துறப்ப, அதாவது அன்வான்ட் லாஃபிங் பண்ணுறப்ப, மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அந்த பெற்றோர்கள்கிட்ட ஏன் இவங்க குழந்தைக்கு இது மாதிரி இருக்குது, இது மாதிரினா சொல்லக்கூடாது, அது மாதிரி ஒரு முக்கியமான பதிவு போன நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி அதனுடைய தொடர்ச்சி தான், ஆட்டிசத்தினுடைய காரணங்கள். இப்போது நம்ம போன நிகழ்ச்சியிலே நான் சொல்லியிருந்தேன், ஆட்டிசத்தினுடைய இதுதான் குறிப்பிட்ட காரணம்ங்கிறது கிடையாது. அதாவது there is no one cause for autism. பரவலாக இன்னமும் ஆராய்ச்சியில் தான் காரணங்கள் இருக்குது. இது ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம், இல்லை சுற்றுப்புற சூழலாகவும் அந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம். இப்போது இந்த குறிப்பிட்ட காரணம்ங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பரவலாக ஒரு மித்து இருந்தது. என்னன்னா, வேக்சின் போட்டுக்கிட்ட குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வரும்னு அப்போது ஒரு இது இருந்தது. பட் இப்போ அந்த எல்லாமே இல்லை. வேக்சினுக்கும் ஆட்டிசம் குறைபாடுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இப்போ என்கிட்ட வர நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்குறது, எதனால் ஆட்டிசம், இது ஜெனட்டிக்கால இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முதல் குழந்தை வந்து ஆட்டிசம் இருக்குது, இரண்டாவது குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்களுடைய முதல் குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க, ஆனால் எங்களுடைய இரண்டாவது குழந்தைக்கு தான் ஆட்டிசம் வந்திருக்கு, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, என்கிட்டயே பார்த்திங்கன்னா 2 ட்வின்ஸ், இந்த 2 ட்வின்ஸுக்குமே ஆட்டிசம் வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு ட்வின்ஸில் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் வந்திருக்கு, இன்னொரு குழந்தைக்கு இல்லை. சில டைம் பார்த்திங்கன்னா வந்து அக்காவுக்கு வந்து ஆட்டிசம் இருக்காது, தம்பிக்கு இருக்கும், அண்ணனுக்கு ஆட்டிசம் இல்லை, தங்கைக்கு இருக்குது. இந்த மாதிரி பரவலாக இப்படி தான் வருங்கிறது கிடையாது. அப்போது இதனுடைய காரணங்கள் இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆட்டிசம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பெற்றோர்கள் எதுக்கும் ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது மிக நல்லது. ஏன்னா ஜெனட்டிக்கும் ஒரு காரணங்கிறது சொல்லப்படுகிறதுனால அவங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேமிலியில், குடும்பத்தில் வந்து யாருக்காவது அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர் இருந்ததுன்னா அப்போ இந்த ஆட்டிசம் டெவலப் ஆக வாய்ப்புகள் இருக்குது, அந்த ஜீன் அந்த இது வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம இந்த ஆட்டிசத்தின் இந்த ஜெனட்டிக்கும் பார்க்குறோம், சுற்றுப்புற சூழல் அதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் பார்த்துட்ருக்கோம். இப்போது ஆட்டிசம்ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஸார்டர், ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அதாவது சிவியாரிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகும், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ற மாதிரி அது வேரி ஆகும். அதனால சில குழந்தைங்களுக்கு மைல்டான சிம்டம் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு மாட்ரேட்டாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு சிவியர் ஃபார்ம் ஆஃப் சிம்டம் இருக்கும். இது வந்து இது மாதிரி சிம்டங்கள் இருக்கும். அப்போ இதுவுமே காம்ப்ளெக்ஸ் டிஸார்டருங்கிறதுனால காரணங்கள் வந்து ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம், இல்லை சுற்றுப்புற சூழலாகவும் இருக்கலாம். இப்போ ஜெனட்டிக்கு நம்ம எடுத்துப்போமே, ஜெனட்டிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து ஆட்டிசம் டிஸார்டரில் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சில குழந்தைங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக் டிஸார்டர் ஆகிய ஃபெஜல் எக்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குது. இந்த ஃபெஜல் எக்ஸ் சிண்ட்ரோம் இருக்கிற சில குழந்தைங்களுக்கு ஆட்டிசத்தினுடைய பாதிப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஜெனட்டிக்கில் என்ன ஆகுனா, மியூட்டேஷன் ஆகிறப்ப ஹை ரிஸ்க் ஆஃப் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ஏற்படுகின்றது. இந்த ஜெனட்டிக் செல், அதாவது ஜெனட்டிக்கில் என்ன நடக்குதுன்னா, இந்த பிரெயின் செல் வந்து எந்த பிரெயின் செல் வந்து கம்யூனிகேட் பண்ணுது, அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் புரியறதுக்கும் எந்த பிரெயின் செல் வந்து கம்யூனிகேட் பண்ணுதோ அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அந்த செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது.
இது வந்து வேரியே ஆகும், ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இதுதான் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர். இப்போது ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணிக்கிறது நல்லது. ஜெனட்டிக் கவுன்சிலிங் செஞ்சு அது ஜெனட்டிக்ஸால் இல்லை அப்படின்னா நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வரலாம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், மெடிகேஷன், காம்ப்ளிகேஷன் டூரிங் ப்ரெக்னென்சி, ஏர் பொல்யூஷன் வந்து ஒரு மேஜர் ரோல் இன் ட்ரிகரிங் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். இப்போ இந்த மாதிரி ஜெனட்டிக் காசை நம்ம பார்த்தோம். இந்த என்விரான்மெண்டல் காசில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்து ஒரு எபிசோடே நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஜெனட்டிக்னால என்னென்ன காரணங்கள் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஏற்படுகின்றதை பார்த்தோம். ஸோ ஒரு விஷயம் நான் வந்து இங்கே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் நிறைய பெற்றோர்கள் இந்த காரணத்தை தேடி அலைஞ்சு இந்த எதனாலன்னு அதற்கு நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும், வீட்டில் நாம் எப்படி பேரண்டிங் அந்த குழந்தைக்கு செய்யணும், அவங்க அழுதாங்கன்னா அவங்க பிஹேவியர் இஷ்யூ பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி பேரண்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ரீசன், அதாவது காரணங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இது கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.